ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். சிங்கப்பூர் டூ மலேசியா. இது வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ல போயிருந்தோம். ஸோ அந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல கிராஞ்சில இருந்து எங்களுக்கு வந்து பஸ்ஸு. ஸோ நாங்க அங்க வர்றதுக்கே ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்து உள்ள வச்சுட்டோம். பஸ்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மைனஸுமே கிடையாது. பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கிளீனா, நீட்டா வந்து வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மசாஜர் சீட்டு. நம்ம எப்ப வேணுமோ ஆன் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். இல்ல இங்கருந்து சிங்கப்பூர் டூ மலேசியா வரைக்குமே கூட மசாஜ் பண்ணிட்டே போலாம். ஸோ பஸ்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்ல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும். ஸோ நம்மள வந்து கூட்டு வந்து சிங்கப்பூர் இமிகிரேஷன்ல வந்து விட்டுட்டாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. நம்மள வந்து இறக்கி விட்டுட்டு, அவங்க பஸ் வந்து அந்த பக்கமா வந்துரும். ஸோ நம்ம இமிகிரேஷன்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா, நம்மளோட பஸ் வந்து அங்க ஆல்ரெடி இருக்கும். நம்ம அந்த பஸ்லயே வந்து திரும்ப போலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூரோட பார்டர். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து மலேசியா இமிகிரேஷன் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியா இமிகிரேஷனும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து நம்ம இமிகிரேஷன் வந்து கிளியர் பண்ணிடலாம். அ அந்த அளவுக்கு கூட்டமும் இருக்காது சிங்கப்பூர் இமிகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா. மலேசியால வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவலா பண்ணுவாங்க. ஸோ ஒரு வழியா வந்து மலேசியா இமிகிரேஷனும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து கேஎல் போக வேண்டியது தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியால ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நம்ம ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஏதாவது சாப்பிடணும்னா இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. சரி அது ட்ராவலுக்கு கொஞ்சம் வாங்கலாம், சாப்பிட்டே போலான்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஜூஸ், அதுக்கப்புறமா வேஃபில் இந்த மாதிரி கடைகளும் வந்து நெறைய வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா நெறைய ஸ்நாக்ஸ் இப்ப இங்கருந்து போறோம். யாராவது மலேசியால ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கும் ஏதாவது வேணுனாலும் இங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து உள்ள இருந்துச்சு. நம்ம ஊர்ல இந்த பொரி உருண்டைலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி பொரியில வந்து தட்டையா பண்ணி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஜங்க் ஃபுட்ஸும் இருந்துச்சு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. ஜங்க் ஃபுட் வேணான்றவங்க இந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம் ட்ராவல்ல சாப்பிடுறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பப்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு அத பார்த்த உடனே வந்து சரி சாப்பிடணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி நானும் வந்து யோசிக்கல. ஏதோ நம்ம ஊர் டேஸ்ட்லயே இருக்கும் அப்படின்ட்டு வந்து போயிட்டு வந்து ரொம்ப ஆசையா வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து 5 ஹவர்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க வர்றதுக்கு ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஏன்னா நெறைய டிராஃபிக் அப்படின்றதுனால லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து நெறைய அந்த பாம் ட்ரீ இதெல்லாம் இருந்துச்சு மலேசியால. இது வந்து வர வழியில பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் வந்து சிட்டிக்குள்ள வந்திருக்கோம். வர வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பாம் ட்ரீ. ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் டிராவல் நல்லா இருந்துச்சு. ஆனா போக போக எப்படா வந்து சேருவோம் அப்படின்ற மாரி தான் இருந்தது. இப்ப வந்து கேஎல்குள்ள வந்து வந்தாச்சு. இது கேஎல்ல வந்து எங்க ட்ராப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? டைம்ஸ் ஸ்கொயர் மால் அங்க தான் வந்து ட்ராப் பாயிண்ட். ஸோ அங்க இறங்கிட்டு, அங்க இருந்து நம்ம வந்து ஹோட்டல் எங்க போட்டிருக்கோமோ, அங்க வந்து கேப் போட்டு போயிட்டோம். ஸோ நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் சென்ட்ரல்ல அலாஃப்ட் அதான் நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல். ஸோ அங்க இருந்து கேப் போட்டு ஹோட்டலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து செக் இன் பண்ணிட்டு நம்ம ரூம்க்கு வந்து போக வேண்டியது தான். ஸோ எங்களோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் 20 அங்க தான் வந்து எங்களோட ரூம் இருந்துச்சு. அப்படியே வந்து ரூம் டூரும் வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதியா இருந்தது. யாருமே இல்ல. ஸோ நம்ம வந்து நடந்து போம்போது கொஞ்சம் பயமாவே இருந்தது. இதான் நம்மளோட ரூம். உள்ள போலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்ச் அந்த மாரியான ஒரு ஹோட்டல். ஸோ உள்ள வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்து பாத்ரூம்.
ஸோ அதை தாண்டி வந்தோம்னா தான் வந்து பெட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிங் சைஸ் பெட் வந்து போட்டிருந்தாங்க. ஃபேமிலி ரூம் வந்து எடுத்துருந்தோம். இங்கே வந்து ஃபுல்லாக காஃபி மேக் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. டிவி, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா, ஒரு டேபிள், ஒரு சேர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பெட்டெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு, அதுக்கப்புறமா வந்து சுகர், அதுக்கப்புறம் காஃபி, வாட்டர், கெட்டில் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க காலையில் வந்து காஃபி போடுறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம், ஹேங்கர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் ஏரியா, இங்கே வந்து டாய்லெட், அங்கேருந்து அப்படியே போகணுன்னா வந்து குளிக்கிறதுக்கு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரே ஒரு டோர் தான். இந்த டோரை இப்படி தள்ளணும்னா இங்கே குளிக்க வந்து ஓப்பன் ஆகிடும், பாத்ரூம் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த பக்கம் டாய்லெட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒரே டோர் தான் டாய்லெட்க்கும் அதுக்கப்புறமா வந்து குளிக்கிறதுக்கும். ஸோ நம்ம ஃபேமிலியாக வரும்போது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணோம். அப்போ வந்து ஸோ ஒருத்தராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு எங்கே கிளம்புனா லேட் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாய்லெட்டரிஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இங்கே வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் மிரர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது காஸ்ட்லியான திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஹேர் ட்ரையர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செப்பல்ஸ், டவல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர், நம்ம ட்ரெஸ் ஏதாவது துவைக்க கொடுக்கணும், லாண்ட்ரி கொடுக்கணும்னா இந்த கவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் வந்து வச்சுருந்தாங்க ஹேண்ட் வாஷ்க்கு, அதுக்கப்புறமா பாடி லோஷன், அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, சானிட்டரி நாப்கின் கவர் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. டிஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.